உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2026 புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. கடக ராசி இந்த வருடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான வருடம் அப்படிங்கிறது. முன்பகுதி பின்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு அமைப்புகளில் 6 மாத காலங்களும் அதன் பின் 6 மாத காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புக்கான ரீசன் குரு பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம். இதில் கடக ராசி அன்பருக்கு இந்த வருடம் அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் அதன் ரீதியான செயல்பாடுகள் வெற்றிகரமாக மாறும். இதுவரை புதிதாக தொழில் துவங்கணும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு துவங்கக்கூடிய தன்மையும் அதன் ரீதியான இட மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். ரெண்டாவது, உங்களுடைய சோம்பல் தன்மை மட்டும் கொஞ்சம் விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்றது தாங்க. ஏன்னா திரிகோண அமைப்புகளில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் அப்படிங்கிறபோது எந்த வேலையை செய்தாலும் உடனே அந்த வேலையை செய்கிறது, தள்ளி போடாமல் உடனே செய்யும்போது உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகள் ரீதியாக பார்த்திங்கன்னா ஆன்மீகம் செல்வது, கோவில் பணி செய்கிறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவினங்கள் இருந்தாலும் மன மகிழ்வான செலவினங்களாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்றது தான். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வருமான ரீதியான மாற்றங்கள் இந்த வருடம் அபரீதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது அப்படின்றதான். பெரியவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு. அதனோடு பார்த்திங்கன்னா வருமான ரீதியாக இடம் மாற்றங்கள் சந்திக்கும் போது தாராளமாக அதன் ரீதியாக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாகும் அப்படின்றதான். எடுத்த காரியத்தை மிகச்சிறப்பாக முடிப்பீர்கள். எந்த நிகழ்வுகள் செய்தாலும் 1க்கு 2ஆக செய்யக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்தும். அதனோடு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு, பத்திரம், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், இது மாதிரியான செயல்பாடுகள், கணினி, லேப்டாப், இது மாதிரியான புதுவிதமான சாதனங்கள், தொழில்முறை சார்ந்த மிஷின் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது தொழிலுக்கு தேவையான இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல ஒரு லாபத்தையும் அது முதலீடாக வாங்கக்கூடிய தன்மையும் மிக அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும்